தமிழன்னையின் தாழ் பணிந்து மகாகவி பாரதியை நெஞ்சில் நிறுத்தி நாம் துவங்கிய இந்த மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தில் இதுவரையிலே மேடை ஏறி பாடாத வெறும் குளியலறை பாடகர்களாக இருந்த பல்வேறு வயதான முதியவர்களை கூட பயிற்சி கொடுத்து மேடை ஏற்றிருக்கிறோம். 8லிருந்து 80 வரை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சிக்கு அபஸ்வரம் ராம்ஜி அவர்களும் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய மஞ்சுளா சௌத்ரி அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்தார்கள். அது கொடுத்த உற்சாகத்தால் அடுத்து பல்வேறு மெல்லிசை நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். துவக்க விழாவிலே இயக்குனர் பத்ரி அவர்கள், கவிஞர் காதல்மதி அவர்கள், பாரதியாரின் குடும்ப வாரிசான உமா பாரதி அவர்கள் மூவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்று வரை நாம் 4 பட்டிமன்றங்களை மிகச் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். அதை போலவே பேச்சரங்கங்கள் மகளிருக்காக, குழந்தைகளுக்காக மிகச் சிறப்பாக நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். நம்முடைய 2வது ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே பெருமைக்குரிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நம்மை வழிநடத்துவதற்காக சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் திலகம் திரு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களை வரவழைத்தோம். நம்முடைய அழைப்புதலை ஏற்று அவர் மனமுவந்து வந்து பல்வேறு அறிவுரைகளை அவர் கூறி சென்றது மிக பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தளவிலே. அதே ஆண்டு விழாவில் அபஸ்வரம் ராம்ஜி அவர்களும் மேடை நாடகத்தினுடைய நாயகர்களில் ஒருவராக திகழ்ந்த காத்தடி ராமமூர்த்தி அவர்களும் வந்திருந்தார்கள். நம்முடைய தமிழை உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் நடத்திய ழகர கவியரங்கத்திற்கு கவிஞர், செயல்பாட்டாளர் அழகிய சிங்கர் அவர்களும், சன் டிவியினுடைய கண்டென்ட் ஹெட் என்று சொல்லக்கூடிய திருமதி சுஜாதா அருண்கோபால் அவர்களும் வந்திருந்து பாராட்டி சென்றது நமக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயம். இதை போல தொடர்ந்து நம்முடைய இயக்கங்கள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய நிகழ்ச்சிகளை நாம் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறோம். பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் வந்து பாராட்டி சென்றிருப்பது, ஒவ்வொரு முறையும் பாராட்டி செல்பவர்கள் மீண்டும் நாங்கள் உங்கள் மத்தியிலே வந்து உரையாற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய திறமைசாலிகளினுடைய பங்கேற்பாளர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது.